ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் மசாலா குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 4-5 பல் பூண்டு, 1.5 தக்காளி எடுத்திருக்கேன், 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா காரமான பச்சை மிளகாய், 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சுண்டைக்காவை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருத்துரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துருங்க. சுண்டைக்காவும் இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துகிட்டு, ஏன்னா அதுக்குள்ளே இருக்க விதை வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நல்லா அலசி எடுத்து வச்சு மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை போடல, என்கிட்ட இல்லை. இப்போ இடித்து வச்சுருக்க சுண்டக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாடியை அலாசி ஊற்றிக்குங்க. என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 20 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம சுண்டக்காய் மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சுண்டக்காய் மசாலா குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.